அனுமனை விழுங்கத் துடித்த பிரம்மாண்டமான அரக்கி. அவனது வாய்க்குள் சென்ற அனுமன் ஒரு நொடியில் எப்படி தப்பித்தார்? சீதாதேவியை தேடி அனுமன் கடலுக்கு மேலே பறந்து கொண்டிருந்தார். அப்போது தேவர்களால் அனுப்பப்பட்ட நாகங்களின் தாயான சுரசை அனுமனை சோதிக்க வழிமறித்தாள். அனுமனே, நீ என் வாய்க்குள் உணவாகச் செல்ல வேண்டும். இதுவே விதி. தாயே, ராம காரியத்தை முடித்துவிட்டு வருகிறேன். அப்போது என்னை விழுங்கு. ஆனால் சுரசை விடவில்லை. உடனே அனுமன் ஒரு சவாலுக்கு தயாரானார். தனது உடலை மெல்ல மெல்ல பெருக்கத் தொடங்கினார். அனுமன் வளர வளர சுரசையும் தனது வாயை 100 யோசனை தூரத்திற்கு பெரிதாக்கினார். அந்த வினாடியில் அனுமன் ஒரு தந்திரம் செய்தார். விஸ்வரூபத்தில் இருந்த அவர் சட்டென ஒரு சிறு ஈயை போல தனது உருவத்தை சுருக்கிக் கொண்டார். சுரசை வாயை திறந்து மூடுவதற்குள் அனுமன் மின்னல் வேகத்தில் அவள் வாய்க்குள் சென்று வெளியே வந்துவிட்டார். தாயே, உன் விதிப்படி உன் வாய்க்குள் சென்று வந்துவிட்டேன். அனுமனின் இந்த தந்திரத்தை கண்டு வியந்த சுரசை அவரை வாழ்த்தி வழிவிட்டாள். எதிரி பலசாலியாக இருக்கும்போது உங்கள் பலத்தை விட உங்கள் புத்திசாலித்தனமே உங்களை காப்பாற்றும். அறிவே ஆற்றல்.